அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே நிழல் தொடர்பான அடிப்படையான விடயங்களையும், அவற்றோடு சார்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்பது தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே நிழல் எப்போதுமே 2 திசைகளை நோக்கியதாகத்தான் விழும். அதனை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். காலையிலே சூரியன் கிழக்கு திசையிலே காணப்படுகின்ற போது, ஒரு நபருடைய அல்லது ஒரு பொருளுடைய நிழலானது கிழக்கு திசைக்கு எதிராக இருக்கக்கூடிய மேற்கு திசையிலே விழும். மேற்கு திசையை நோக்கியதாக விழும். அவ்வாறே மாலையிலே மேற்கு திசையிலே சூரியன் காணப்படுகின்ற போது ஒரு பொருளுடைய நிழல் அல்லது ஒரு நபருடைய நிழலானது கிழக்கு திசை நோக்கியதாக விழும். மேற்கு திசைக்கு எதிராக இருக்கக்கூடிய கிழக்கு திசை நோக்கியதாக நிழல் விழும். எப்பொழுதும் இதனை முதலிலே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் காணப்படுகின்ற திசைக்கு எதிர் திசை நோக்கியதாகவே நிழல் விழும். இந்த 2 திசைகளை நோக்கியதாகத்தான் நிழல் விழும். அதேவேளை நிழல் விழுவது தொடர்பாக ஒரு நபர் சார்பாக நாங்கள் பார்க்கின்ற போது, குறித்த நபருக்கு முன்பக்கத்தில் அவருடைய நிழல் விழலாம், அவருடைய வலது பக்கத்திலே நிழல் விழலாம், அவருடைய பின்பக்கத்திலே நிழல் விழலாம், அதேபோல அவருக்கு இடப்பக்கத்திலும் நிழல் விழலாம். ஒரு நபர் சார்பாக பார்க்கின்ற போது இவ்வாறாக 4 பக்கமாக நிழல் விழும். ஆனால் நிழல் விழுகின்ற திசையை நாங்கள் பார்க்கின்ற போது 2 திசைகளை நோக்கியதாகவே நிழல் விழும். இது ஒரு அடிப்படையான விடயம். இதனை முதலிலே நாங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நிழல் தொடர்பான வினாக்களுக்கு, நிழல் தொடர்பாக வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்பதனை பார்ப்போம். முதலிலே காலை வேளையிலே நிழல் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள், அவ்வாறு விழக்கூடிய சந்தர்ப்பங்களிலே ஒருவர் பயணிக்கின்ற போது அவருடைய நிழல் அவருடைய வலது பக்கம், இடது பக்கம், முன்பக்கம், பின்பக்கம். முதலிலே காலை வேளை தொடர்பான நிழல் முதலிலே காலை வேளையிலே நிழல் விழுவது தொடர்பான வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவாக விடையளிப்பது என்பது தொடர்பாக பார்ப்போம். உதாரணமாக இதிலே ஒரு வினா தந்திருக்கின்றேன். காலை வேளையோடு தொடர்புடைய வினா. முதலிலே காலை வேளை தொடர்பாக நிழல் விழுகின்ற சந்தர்ப்பங்கள், அவ்வாறு நிழல் விழுகின்ற போது பயணிக்கக்கூடிய திசைகளை எவ்வாறு இனங்காணலாம் என்பது தொடர்பாக முதலிலே பார்ப்போம். மாணவன் ஒருவன் காலை வேளையிலே பாடசாலையை நோக்கி செல்லுகின்ற போது அவனுடைய நிழல் அவனுக்கு பின்புறமாக விழுந்தது எனின் அந்த மாணவன் பயணிக்கின்ற திசை யாது? ஒரு மாணவன் காலை வேளையிலே பாடசாலை நோக்கி செல்லுகின்றார். அவருடைய நிழலானது அவருக்கு பின்புறமாக விழுகின்றது. அவ்வாறாக இருந்தால் அந்த மாணவன் பயணம் செய்கின்ற திசை யாது? இந்த வினாவிற்கான விடையினை நாங்கள் இலகுவாக பார்ப்பதற்கு இந்த வாக்கியத்தினை முதலிலே நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். இந்த வாக்கியமானது காலை வேளையோடு தொடர்புடையது மாத்திரமே. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாலை வேளைக்கு இந்த வாக்கியத்தை நாங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இது காலை வேளை தொடர்பாக, காலை வேளையிலே நிழல் விழுவது தொடர்பான வினாக்களுக்கு மாத்திரம் இது பொருந்தும். இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். இந்த வாக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களினதும் முதலாவது எழுத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சொற்களினதும் முதலாவது எழுத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த என்கின்ற இந்த சொல்லி எடுக்கின்ற போது இதிலே ஈ என்கின்ற எழுத்து இருக்கின்றது. இதனை எடுத்துக்கொண்டு இடது பக்கம் என்கின்ற கருத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடது பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், முன்பக்கம். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். இந்த 4 சொற்களும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த வாக்கியத்திலே ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கக்கூடிய முதலாவது எழுத்தை எடுத்து நான் ஒரு நபருக்கு நிழல் விழக்கூடிய 4 பக்கங்களையும் எடுத்துக்கொள்கின்றேன். இடப்பக்கம், பின்பக்கம், வலது பக்கம், முன்பக்கம். இடப்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், முன்பக்கம் என்கின்றவாறு 4 பக்கங்களையும் எடுத்துக்கொள்கிறேன். அத்தோடு திசைகளையும் ஒழுங்குமுறையில் எழுதியிருக்கிறேன். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அவற்றுக்கு ஏற்ற வகையிலே நிழல் விழுகின்ற பக்கம் மேலே எழுதப்பட்டிருக்கின்றது. இடப்பக்கம், பின்பக்கம், வலப்பக்கம், முன்பக்கம். இதனுடைய கருத்து, இங்கே நான் எழுதிய இந்த விடயங்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். காலை வேளையிலே ஒருவர் பயணம் செய்கின்ற போது அவருடைய நிழலானது அவருக்கு இடது பக்கமாக விழுந்தால் அவர் வடக்கு திசை நோக்கி பயணிக்கின்றார். அவருடைய நிழலானது அவரது பின்பக்கம், அவருக்கு பின்பக்கமாக விழுந்தால் அவர் கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கின்றார். அவருடைய நிழலானது அவரது வலது பக்கமாக, அவருடைய வலப்பக்கமாக விழுந்தால் அவர் தெற்கு திசையை நோக்கி பயணிக்கின்றார். அவருடைய நிழலானது அவருக்கு முன்பக்கமாக விழுந்தால் அவர் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கின்றார் என்பதுதான் இந்த விடயத்தினுடைய
விளக்கம். இதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது நினைவில் இருந்தாலே போதுமாக இருக்கும். இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது இலகுவாக, மிக இலகுவாக விடையை நாங்கள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது இந்த வினாவை பார்ப்போம். குறித்த மாணவன் காலை வேளை பாடசாலை நோக்கி செல்லுகின்ற போது அவனுடைய நிழல் அவனுக்கு பின்பக்கமாக விழுகின்றது எனின் அவன் பயணிக்கின்ற திசை யாது? இந்த விடயம் நினைவிலே இருந்தால் இலகுவாக நாங்கள் உடனடியாக விடையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த மாணவனுடைய நிழல் அவனுக்கு பின்பக்கமாக விழுந்தால் அவன் பயணிக்கின்ற திசை கிழக்கு திசையாக இருக்கும். அவன் பயணிக்கின்ற திசை கிழக்கு திசையாக இருக்கும். ஒருவேளை அந்த மாணவனுடைய நிழலானது வலப்பக்கமாக விழுந்திருந்தால் அவன் பயணிக்கின்ற திசை தெற்கு திசையாக இருக்கும். அல்லது அந்த மாணவனுடைய நிழல் அவனது இடது பக்கமாக விழுந்திருந்தால் அவன் பயணிக்கின்ற திசை வடக்கு திசையாக இருந்திருக்கும். நன்றாக இந்த விடயத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நிழல் தொடர்பான விடயங்கள் அவ்வாறு வரக்கூடிய வினாக்கள் எங்களை நன்றாக குழப்பும். ஆகவே மிக தெளிவாக இந்த விடயத்தை நாங்கள் நினைவிலே வைத்திருந்தால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இலகுவாக விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விடயம் காலை வேளைக்கு மாத்திரம் பொருந்தும். அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலை வேளையோடு தொடர்புடைய நிழல் சார்ந்த வினாக்களுக்கு இந்த செய்முறையானது பொருந்தக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து மாலை வேளை தொடர்பாக நிழல் விழுகின்ற போது எவ்வாறு நாங்கள் இலகுவாக பார்ப்பது என்பதை ஒரு உதாரண வினாவோடு பார்ப்போம். மாலை வேளையிலே நிழல் விழுவ தொடர்பான வினாக்களுக்கு இலகுவாக விடையினை காண்பதற்காக ஒரு உதாரணத்தை இங்கே வழங்கி இருக்கின்றேன். மாணவன் ஒருவன் மாலை வேளையிலே மைதானத்திற்கு செல்லுகின்ற போது அவனுடைய நிழல் அவனுக்கு பலப்பக்கமாக விழுந்தது எனின் அவன் பயணிக்கின்ற திசை யாது? இந்த இடத்திலே தரப்பட்ட விடயம், ஒரு மாணவன் மாலை வேளையிலே பயணிக்கின்றார், மைதானத்தை நோக்கி செல்லுகின்றார். அவ்வாறு செல்லுகின்ற போது அவருடைய நிழல் அவருக்கு வலது பக்கமாக விழுகின்றது. அவ்வாறு வலது பக்கமாக விழுகின்றது என்று சொன்னால் அவர் பயணிக்கக்கூடிய திசை யாது? இதுதான் தரப்பட்ட வினா. இந்த இடத்திலே நாங்கள் மாலை வேளை தொடர்பான வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு ஏற்கனவே காலை வேளை தொடர்பாக ஒரு வாக்கியத்தை பார்த்தோம். 4 சொற்களை கொண்ட ஒரு வாக்கியம் பார்த்தோம். அதே வாக்கியத்திலே இருக்கக்கூடிய அந்த 4 சொற்களையும் இடமாற்றம் செய்திருக்கின்றோம். எவ்வாறுன்னு சொன்னால் வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு. நன்றாக கவனியுங்கள். வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு. அந்த முதலாவது விடயத்திலே இருந்த வாக்கியத்தின் 4 சொற்களையும் இடம் மாற்றி இருக்கின்றேன். வட்ட முகம் இந்த பிள்ளைக்கு. இதிலே ஏற்கனவே குறிப்பிட்டது போலவே ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கக்கூடிய முதலாவது எழுத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சொற்களிலும் இருக்கக்கூடிய முதலாவது எழுத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக முதலாவது வட்ட என்கின்ற போது அதிலே வ என்கின்ற எழுத்து இருக்கின்றது. அதனை எடுத்து வலப்பக்கம் நிழல் விழுகின்ற பக்கத்தினை நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அதே போன்று திசைகளையும் அதே ஒழுங்கிலே நான் எழுதியிருக்கின்றேன். திசைகளும் இங்கு எந்த மாற்றமும் இல்லை. காலை வேளை மாலை வேளை இரண்டுக்கும் திசைகள் அதே ஒழுங்கிலே தான் எழுதியிருக்கின்றேன். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. இதனுடைய விளக்கம் ஒருவர் மாலை வேளையிலே பயணிக்கின்ற போது அவருடைய நிழல் வலது பக்கமாக விழுந்தால் அவர் வடக்கு திசை நோக்கி பயணிக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய நிழல் முன்புறமாக அவருக்கு முன்பக்கமாக விழுந்தால் அவர் கிழக்கு திசை நோக்கி பயணிக்கின்றார். அவருடைய நிழல் அவருக்கு இடது பக்கமாக விழுந்தால் அல்லது இடப்பக்கமாக விழுந்தால் அவர் தெற்கு நோக்கி பயணிக்கின்றார். அவருடைய நிழல் அவருக்கு பின்புறமாக விழுந்தால் அவர் மேற்கு நோக்கி பயணிக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலை வேளைக்கும் மாலை வேளைக்குமான வித்தியாசத்தையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எனவே இந்த வினாவை இப்போது நாங்கள் பார்ப்போம். குறித்த மாணவன் மாலை வேளையிலே மைதானம் நோக்கி செல்லுகின்ற போது அவனுடைய நிழல் அவனுக்கு வலது பக்கமாக விழுந்தது எனின் அந்த மாணவன் பயணிக்கக்கூடிய திசை யாது என்பதுதான் வினா. இதிலே நிழல் விழுந்த பக்கமானது வலப்பக்கமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒழுங்குமுறையிலே நாங்கள் வலப்பக்கத்திற்கு நேராக இருக்கக்கூடிய திசையினை பார்க்க வேண்டும். வலது பக்கமாக நிழல் விழுந்தால் குறித்த மாணவன் வடக்கு நோக்கி பயணிக்கின்றான் என்று அர்த்தம். வலது பக்கமாக நிழல் விழுந்தால் அந்த மாணவனுடைய பயணமானது வடக்கு திசை நோக்கியதாக இருக்கும். ஒருவேளை அந்த மாணவனுடைய நிழல் அந்த மாணவனுக்கு பின்புறமாக விழுந்திருந்தால் அந்த மாணவன் மேற்கு நோக்கி பயணிக்கின்றான். அந்த மாணவனுடைய நிழல் அவனுக்கு இடது பக்கமாக விழுந்திருந்தால் தெற்கு நோக்கி பயணிக்கின்றான். அந்த மாணவனுடைய நிழல் அவனுக்கு முன்புறமாக விழுந்திருந்தால் கிழக்கு நோக்கி பயணிக்கின்றான். ஆகவே இந்த 2 விடயங்கள் மிக மிக முக்கியமான விடயம். நிழல் விழுவது தொடர்பாக காலை வேளை மாலை வேளை இந்த 2க்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளுக்கு ஏற்ற வகையிலே இந்த சொற்களை மாற்றியமைத்து அதற்கேற்ற வகையிலே
எவ்வாறு இலகுவாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நிழல் சார்ந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதனை இந்த காணொளியிலே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். இது மிக முக்கியமான விடயம். மீண்டும் மீண்டும் இந்த விடயத்தை வைத்து இது போன்ற வினாக்களை நீங்கள் உருவாக்கி செய்து பார்க்கின்ற போது நிழல் சார்ந்த வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு ஒரு அடிப்படையான ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.